السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أكثروا ذكر هذا من اللذات، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது அன்பும் அருளும் மற்றா கருணையும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சுஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு நேரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரும் மீதும், வருகை தர இருக்கிற அத்துணை பேரின் மீதும், நம்மை பெற்றெடுத்த நமது பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகள், நம் துணைவியர்கள் அத்துணை பேரின் மீது, உலகத்தில் உண்டான முஸ்லிமன் ஆண் பெண் அத்துணை பேரின் மீது என்றென்று மற்றாது நின்று நிலையாக நிலவட்டுமாக. ஆமீன். இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அந்த ஈமானை பற்றி பிடித்து வாழ்ந்து மரணிக்கும் தருவாயில் அதே ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வானங்கள் பூமியில் ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை சார்ந்தவர்களை, நம் சொந்த பந்தங்களை, இந்த உலக மக்களை அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. ஆமீன். குறிப்பாக இயற்கையினுடைய சீற்றங்களிலிருந்து, இயற்கையினுடைய ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாத்தருவானாக. அன்பிற்கும் முறை, பாசத்திற்கும் நேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதன் உலகத்துல எதிர்கொள்கிற சவால்களில் அவனால் தடுக்க முடியாத ஒரு சவால் இருக்கிறது. அதுதான் மரணம் என்கிற சவால். அந்த சவாலை எந்த மனிதனாலும் தடுத்துக் கொள்ள முடியாது. அந்த சவாலை எதிர்கொள்ள யாராலும் முடியாது. அது அவனை தாண்டி, அவன் தடுத்து வைத்திருக்கிற தடைகளை தாண்டி மனிதனை வந்து அடைந்தே தீரும். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான்: ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கே இருந்தாலும் மௌத்து உங்களை வந்து அடைந்தே தீரும். யாரும் தப்பிக்க முடியாது. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யிதா, நீங்கள் பாதுகாக்கப்பட்ட, அடைக்கப்பட்ட ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் மௌத்து உங்களை வந்து அடைந்தே தீரும். மனிதன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் அந்த மௌத்திடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பல வழிகளை தேடுகிறான். பல பாதுகாப்புகளை அவன் மேற்கொள்கிறான், இல்லையா? பல பாதுகாப்புகள். வாரத்துல ஒரு நாள் செக்கப், மாசத்துல ஒரு நாள் செக்கப், வருஷத்துல ஒரு நாள் நான் செக்கப் பண்ணியே ஆகுவேன். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், மௌத்திலிருந்து தன்னை தூரமாக்கிக் கொள்ளலாம் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால்
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் அஜல் முடிந்து விட்டால் நீங்கள் எவ்வளவு பெரிய தடைகளை ஏற்படுத்தினாலும் அந்த தடைகளை தாண்டி மௌத் உங்களை வந்து அடைந்திருக்கிறது. அது பல விதத்தில் இருக்கலாம், பல வகைகளில் இருக்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 99 வகையாக வழிகளில் மவுத் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. 99 வழிகளில் துரத்தி கொண்டே இருக்கிறது. தண்ணீரின் மூலமாக, தீயின் மூலமாக, விபத்துகளின் மூலமாக, நோய்களின் மூலமாக, மண் இடிச்சல்களின் மூலமாக, விபத்துகளின் மூலமாக, இப்படி பல வகைகளில் மவுத் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஒருவன் மண்ணிடிந்து மாட்டி போகிறான் என்று சொன்னால் நாம் நினைப்போம், அவனுக்கு அது என்று சொன்னால் எனக்கு என்ன என்பது எனக்கு தெரியாது. நான் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டேன், மண்ணிடத்தில் இருந்து நான் தப்பித்துக் கொண்டேன். நீரிலே பல பேர் மூழ்கி போகிறார்கள், அதிலிருந்து நான் தப்பித்துக் கொண்டேன். தீயில பல பேர் கருகி போகிறார்கள், அதிலிருந்து நான் தப்பித்துக் கொண்டேன். ஆனால் மௌத்திடமிருந்து ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனக்கு எப்படியாவது மரணம் வந்தே தீரும். பல வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார், பல வழிகள். அந்த வழிகளில் 100வது வழிதான் முதுமை என்பது. 100வது வழிதான் முதுமை என்பது. இதிலிருந்தெல்லாம் தப்பித்து 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 வந்தால் எங்க மாட்டிக்குவோம்? முதுமையில் மாட்டிக்கொள்வோம். என்னை தீ ஒன்றும் செய்யவில்லை, தண்ணீர் ஒன்றும் செய்யவில்லை, விபத்து ஒன்றும் செய்யவில்லை, நோய் ஒன்றும் செய்யவில்லை என்று ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் தப்பித்துக் கொண்டே வந்தால் முதுமையில் நாம் மாட்டிக்கொள்வோம். நிச்சயம் முதுமையில் மரணம் இருக்கிறது. முதுமையில் மரணம் என்பது இருக்கிறது. 99 வழிகளில் அல்ல, 100 வழிகளில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு மரணத்தை வைத்திருக்கிறான். அந்த மரணம் நம்மை பார்த்து வந்து கொண்டே இருக்கிறது. அது பல வழிகள். இன்றைக்கு கூட பார்க்கலாம், பேப்பர்களில், மீடியாக்களில் அதிகமாக பேசப்படுகிற, அதிகமாக பார்க்கப்படுகிற மரணங்கள். அர்ஜுன் என்கிற அந்த தோழனுடைய, அவன் மௌத்தாகி விட்டானா இல்லை என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் உயிரை கொடுப்பானாக, உயிரோடு அவர் அந்த இளைஞனை வர வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீண்ட காலம் அவருக்கு உயிரை கொடுப்பானாக. கேரளா முழுக்க துஆக்கள் நடக்கிறது, பிரார்த்தனைகள் நடக்கிறது. அந்த ஒரு இளைஞனுக்காகவே, அந்த ஒரு இளைஞனுக்காகவே நாம் நினைத்து பார்ப்பது ஒன்றுதான். அத்துணையிலும் பாடம் நமக்கு இருக்கிறது, அத்துணையிலும் பாடம் இருக்கிறது. அந்த மனிதன், அந்த இளைஞன் நினைத்து பார்த்திருப்பானா, இப்படி ஒரு ஆபத்து நமக்கு வரும் என்று, இப்படி ஒரு பெரும் விபத்து நமக்கு ஏற்படும் என்று அந்த மனிதன் நினைத்து பார்த்திருப்பான். அந்த இடத்தில் அடையாளம் தெரியாத அளவிற்கு, அவன் எங்கே கிடைக்கிறான், எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாத அளவிற்கு அவன் மறைந்து போயிருக்கிறான் என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மரணம் எப்போதும் நம் கண்ணுக்கு முன்னால் நிழலாடி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நொடிகளும் அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற போது தன்னுடைய மௌத்தை பற்றி உண்டான அறிவிப்பை செய்கிறார்கள். எனக்கு யார் அடக்கம் செய்ய வேண்டும், என்னை யார் அடக்கம் செய்ய வேண்டும், எந்த இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும், என்னை குளிப்பாட்டுவது யார் என்பது போன்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது சஹாபாக்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். உங்களை பிரிந்து வாழுகிற வாழ்க்கை இருக்கிறது, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நாயகமே. மௌத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது சஹாபாக்கள் அழுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபா பெருமக்களே, அழாதீர்கள். நான் போனாலும் 2 உபதேசிகள் உங்களிடம் விட்டு விட்டுத்தான் நான் செல்கிறேன். 2 உபதேசிகள் உங்களிடத்தில் இருக்கிறார். அந்த 2 உபதேசிகள் உங்களை வழிநடத்தி சென்று கொண்டே இருப்பார்கள். அந்த உபதேசத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். ஒன்று வாஇதுன் நாத்திகுன், பேசுகிற உபதேசம், பேசுகிற உபதேசம். அது என்ன? அதுதான் குர்ஆன். குர்ஆன் நம்மிடம் பேசுகிற உபதேசம். குர்ஆனை புரட்டி பாருங்கள், அதில் நமக்கு வழிகள் இருக்கும், ஜன்னத்துக்குண்டான வழிகள் இருக்கும்,
நரகத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறலாம் என்கிற வழிகளை அந்த குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். நாம் உலகத்தில் எப்படி நடக்கலாம், எப்படி நடக்க கூடாது என்கிற வழிகளை குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். எந்த பயானும் தேவையில்லை. குர்ஆனை புரட்டுங்கள். குர்ஆன் பேசுகிற உபதேசி, பேசுகிற உபதேசி. அது நமக்கு வரலாறுகளை சொல்லித் தரும், முன் சென்ற வரலாறுகளை சொல்லித் தரும், அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லித் தரும், ஜன்னத்தை பற்றி சொல்லித் தரும், நரகத்தை பற்றி சொல்லித் தரும். அப்படியே சொல்லித் தந்து நம்மளை திருத்திக் கொண்டே இருக்கும். அதுதான் வாஇதுன் நாத்திகுன், பேசுகிற உபதேசி. இன்னொன்று இருக்கிறது, மௌன உபதேசி. மௌனமாக இருக்கும், அது நம்மை பார்த்து உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். அதுதான் மௌத். மௌத் என்பது மரண அதாவது அது மௌன உபதேசம். மௌனமாக நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள், நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள். எப்போது நான் வருவேன் என்று உங்களுக்கு தெரியாது. யாரும் என்னை தடுக்க முடியாது, யாரும் என்னை தடுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள். மலக்குல் மௌத் வருகிற போது தடுக்கப்படுகிறது. மலக்குல் மௌத் சொல்கிறார், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில், அம்மா, நான் யார் தடுத்தாலும் நிற்காதவன், எந்த வீட்டுக்குள்ளேயும் அனுமதி இல்லாமல் போகலாம் என்கிற அனுமதி பெற்றவன். நான் அனுமதி பெற்றவன், யாரிடமும் அனுமதி பெற்று நான் போக மாட்டேன். நான் மௌன உபதேசி. மௌனமாக நான் உங்களிடத்தில் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறேன். உலகத்தில் மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன். அந்த பாவத்திலிருந்து மனிதனை தற்காத்துக் கொள்ள அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறான். மௌத்தை நினைத்து பாருங்கள், பாவங்கள் காணாமல் போய்விடும், பாவங்கள் காணாமல் போய்விடும். மௌத்தை நினைத்தால் போதும், பாவங்களை இல்லாமல் ஆகிவிடும். சஹாபா பெருமக்கள் மௌத்தை தான் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள், மௌத்தை தான் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் காலையில எழுந்திருக்கிற போது மௌத்தை நினைத்துக் கொண்டுதான் எழுந்திருப்பார்களா. அத்தனை பேர்களும் காலையில எழுந்திருக்கிற போது குட் மார்னிங் என்று சொல்வார்கள். இந்த காலை உனக்கு நல்ல காலையாகட்டும், நல்ல பொழுதாகட்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் எழுந்திருப்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதையெல்லாம் சொன்னாலும் மௌத் என்பது என் செருப்பு வாரை போல் அடித்திருக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ஒவ்வொரு நாள் நம்முடைய இபாதத் அது அல்லாஹ்வை சென்றடைய வேண்டுமா, அந்த இபாதத்தில் தக்வா குஷு வேண்டுமா, அதற்கு மௌத்தை நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார். மௌத்தை நினைக்க வேண்டும். ஹாத்துமுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார், அந்த பெரியாரிடத்திலே போய் நீங்கள் உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை எனக்கு கொஞ்சம் சொல்லி தாருங்கள் என்று சொல்கிறார். உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்படி குஷூஆக பயபக்தியோடு தொழுகிறீர்கள், அந்த தொழுகை உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது, நீங்கள் பயபக்தியாக தொழுகிறீர்களா, நான் பயபக்தியாக தொழுகிறேன், அந்த தொழுகை உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் தக்பீர் கட்டினால் எனக்கு முன்னால் கஅபாவை நான் பார்ப்பேன், எனக்கு முன்னால் நான் கஅபா இருப்பதாக பார்ப்பேன், எனக்கு வலது பக்கம் சுவர்க்கம் இருப்பதை பார்ப்பேன், இடது பக்கம் நரகம் இருப்பதாக நான் பார்த்துக் கொள்வேன், எனக்கு பின்னால் மலக்குல் மௌத் இருப்பதாக நான் நினைத்தோம், எனக்கு பின்னால் மலக்குல் மௌத் இருப்பதாக நான் நினைத்துக் கொள்வேன், அடுத்த வக்துக்கு நான் இருக்க மாட்டேன், இதோ என் தொழுகை முடிந்த உடனேயே மலக்குல் மௌத் வருகிறார், என்னை பிடிக்க வருகிறார் என்பதை நான் நினைத்துக் கொண்டே தொழுவேன். அப்படி தொழுதால் என் தொழுகை குஷூஆக, அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் சென்றடையும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை சென்று அடைய வேண்டுமா, அவனுடைய இபாதத் அல்லாஹ்வை சென்று அடைய வேண்டுமா, அந்த இபாதத்தில் மௌத்தினுடைய நினைப்பு இருந்தால் போதும், மௌத்தை நினைத்தால் போதும். மாணவர்களே, அது எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது, அது எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. நிப்பா என்று சொல்கிறார், பணியை திருப்பி போட்டு நிப்பா அப்படின்றாங்க இல்லையா, ஏதாவது ஒரு நோய்,
அந்த நோய், அதற்கு நிப்பா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த நிப்பா பாதித்து ஒரு குழந்தை, 14 வயதான குழந்தை மரணத்தை தழுவி இருக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குழந்தைக்கு இருலகத்தில் பெற்றுக் கொடுப்பானாக, கபரிலே வெளிச்சத்தை கொடுப்பானாக, சுவர்க்கத்தை கொடுப்பானாக. அன்பானவர்களே, இது போன்ற பல மரணங்கள் நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகிறது. என்ன பாடம் தெரியுமா? அல்லாஹ் ஒரு காரியத்தை நிர்ணயம் செய்தால் அதை தாண்டி யாராலும் போக முடியும். அல்லாஹ் ஒரு காரியத்தை நிர்ணயம் செய்தால் அந்த காரியத்தில் அல்லாஹ் மிகைத்திருப்பான். அதற்கு மிகப்பெரிய தெளிவுதான் இந்த மௌத் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத். அக்ஸிரு, அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள், நினைத்து கொண்டே இருங்கள். அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இன்பங்களை முறிக்கிற மௌத்தை அதிகம் நினைத்துக் கொண்டே. இன்பங்களை முறிக்கிற மௌத், இன்பங்களை அது முறித்து விடும். நாம் ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறான், அது அவனுக்கு இன்பம் தருகிறது என்று சொன்னால், அந்த இன்பத்தை முறிக்கிற ஒன்று மௌத் என்பது நினைத்தால் போதும், அந்த இன்பத்தை முறித்துவிடும். அந்த பாவத்தை செய்யாமல் அவனை பாதுகாத்துவிடும். மௌத் எனக்கு வந்துவிட்டால் நான் என்ன செய்ய? இந்த நிலைமையில் எனக்கு மௌத் வந்துவிட்டால், நான் பாவம் செய்கிற நிலைமையில் மௌத் எனக்கு வந்துவிட்டால் நான் என்ன செய்வது? இன்பங்களை முறிக்கிற மௌத்தை அதிகம் அதிகம் நினைத்துக் கொண்டே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். அன்பானவர்களே, உலகத்தில் நாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆசை இல்லையா? நீண்ட காலம் வாழ வேண்டும், அதற்காக துஆ செய்யலாமா, துஆவை செய்ய சொல்லலாமா என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லலாம். உலகத்தில் நீண்ட காலம் வாழலாம், வாழ்வதற்கு ஆசைப்படலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். நிறைய சஹாபா பெருமக்களுக்கு துஆவும் செய்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்தும் இருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வருகிற போது அவருடைய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய் அவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே, உங்களுடைய சொன்ன ஒரு அடிமை, அந்த அடிமைக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு துஆவை சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் துஆ செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லுகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்கிறார்கள். அக்ஸிருல் மா, ரப்பே, இவருக்கு பொருளை நீ அதிகமாக்கி கொடு. வவலதி, அவருக்கு நீ நிறைய குழந்தைகளை கொடு. அக்ஸிரு, நீ நிறைய குழந்தைகளை கொடு. வாத்தில் ஹயாத், நீண்ட ஹயாத்தை கொடு, நீண்ட ஆயுளை கொடு. நீண்ட காலம் வாழ்வதற்குண்டான வழிகளை நீ ஏற்படுத்தி கொடு என்று அல்லாஹ்விடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்தார்கள், உலகத்தில் நிறைய வாழ்ந்தார்கள். சொல்ல போனால் 103 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருக்கு குழந்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்தான். 103 குழந்தைகளை பேர குழந்தைகளுடைய கையால் அடக்கம் செய்தார்கள். 103 குழந்தைகள், பேர குழந்தைகளை அவருடைய கையால் அடக்கம் செய்கிற அளவிற்கு அல்லாஹ் ஆயுளை நீட்டமாக கொடுத்திருந்தான், நீளமாக கொடுத்திருந்தான். நீளமாக கேட்கலாமா? அல்லாஹ்விடத்தில் நீளமாக கேட்கலாம். இந்த உலகத்தில் நிறைய காலம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ஆனால் அந்த காலத்திற்கு பின்னால் நமக்கு மரணம் வந்தே தீரும். மரணத்தை விட்டும் யாரும் ஒதுங்கி போக முடியாது. உலகத்தில் அந்த மரணத்தை தடுக்க பல பாதுகாப்புகளை மனிதன் அவன் நிறைய செலவு செய்கிறான், பாதுகாப்பிற்காக வேண்டி செலவு செய்கிறான் இல்லையா? மைக்கேல் ஜாக்சன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவனுடைய ஆயுள் 150 வருஷம் வரைக்கும் நான் வாழணும் அப்படின்றதுக்காக வேண்டி பல டாக்டர் டெய்லியும் செக்அப் பண்ணுவாங்க. டெய்லியும் செக்அப். அவன் சாப்பிடுகிற உணவு
யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அதுல எந்த விஷபாதையும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை என்று சொன்னால்தான் அவன் சாப்பிடுவான். அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? 150 வயசு வரைக்கும் நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம். ஆனால் அவன் 50 வயசுக்குள்ளேயே மௌத்தாகி போனான். 50 வயசுக்குள்ளேயே மௌத்தாகி போனான். நம்முடைய காரியங்கள் ஒன்றும் அங்கே நடக்காது. மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு பொழுதும் கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றார், லிகுல்லி உம்மத்தின் அஜல். எல்லா உம்மத்திற்கும் ஒரு அஜல் இருக்கிறது, ஒரு நிர்ணயம் இருக்கிறது, ஒரு கால தவணை இருக்கிறது. அந்த தவணைக்கு பின்னால் லா யஸ்தயகுருன ஸாஅத்தம் வலா யஸ்தக்திமூன். ஒரு நொடி பொழுது கூட ஜஸ்ட் மினிட்னு சொல்றாங்களே இல்லையா, ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த ஜஸ்ட் மிஸ் எல்லாம் அல்லாஹ்ட்ட கிடையாது. ஜஸ்ட் மிஸ் எல்லாம் அல்லாஹ்ட்ட கிடையாது. ஒரு சாஜ், ஒரு நொடி பொழுது அங்கேயும் போகாது, இந்த பக்கம் வராது. அல்லாஹ் எந்த நேரத்தில் மௌத்தை தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறானோ அந்த நேரத்தில் மௌத்தை தந்தே இருப்பான். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எந்த அளவுக்கு ரிஸ்கை தந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு உலகத்தில் அல்லாஹ் ஆயுளை தருவான். ஒரு சொட்டு தண்ணீர் இந்த உலகத்தில் நான் குடிக்க வேண்டும் என்றிருந்தால் அதை குடித்து விட்டுத்தான் நான் மௌத்தாகும். அதுவரைக்கும் ஆயுள் தருவான். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு மௌத்தை தந்து விடுவான். ஒரு நொடி பொழுது கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. யாருக்கும் முந்தாது, யாருக்கும் பிந்தாது. ஒரு வேலை நடக்கிறது, அந்த வேலையை முடித்து விட்டு இவரை கொண்டு போகலாம் என்றெல்லாம் அல்லாஹ் நினைக்க மாட்டான். ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, இவர் இருந்தா தான் இந்த வேலை நடக்கும், அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். மௌத்து வந்துருச்சா அந்த வேலை பார்க்க மாட்டான். அஜல் வந்து விட்டதா அல்லாஹ் கொண்டு போய் விடுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். கட்டிக்கொண்டு இருக்கிற போதே மௌத்தாகிட்டான். கட்டிக்கொண்டு இருக்கிற போதே அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். கெட்டுவதை யார் தெரியுமா? ஜின்களை வைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல் முகத்தஸை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் தான் ஜின்கள் கேட்பார். ஆனால் அல்லாஹ் அவரின் ஆயுளை அந்த இடத்தில் வைத்து முடிக்கிறான். ஒரு நொடி பொழுது கூட அவருக்கு பிந்தவும் இல்லை, முந்தவும் இல்லை. இவருக்காக வேண்டி இந்த பைத்துல் முகத்தஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச காலம் கழிச்சு அவருக்கு அவருடைய உயிரை பிடுங்கலாம் என்றெல்லாம் அல்லாஹ் நினைக்கவில்லை. அவருடைய அஜல் வந்தது, அல்லாஹ் பிடிக்கும். யாரையும் பார்க்க மாட்டான் ரப்புல் ஆலமீன். யாருக்காக வேண்டியும் அஜலை திருப்பி போட மாட்டான். வானவர்களே, அதனால் நமக்கு மௌனமாக உபதேசம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபதேசி மௌத்து என்பது. மௌத்தை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அக்ஸிரு ذِكْرَ هَذِهِ اللَّذَّاتِ. நம் இன்பங்களை முறிக்கிற மௌத்தை நாம் எப்போது நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். 100 வழிகளில் மௌத்து நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தந்துவிடுவானாக. அந்த நீண்ட ஆயுளில் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்துவிடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.